இந்து தர்மம் மற்றும் தமிழ் ஞான மரபுகளில் முக்தி அல்லது மோட்சம் என்பது பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபட்டு ஆன்மா இறைவனுடன் கலக்கும் அல்லது பேரின்ப நிலையை அடையும் ஒரு நிலையாகும். முக்தியை அடைய பல்வேறு வழிகள், யோகங்கள் சொல்லப்பட்டுள்ளன. முக்கியமாக 4 நெறிகள் முக்திக்கு வழிகாட்டுகின்றன. 1. சரியை, தாசமார்க்கம், தொண்டு நெறி. இறைவனை ஒரு எஜமானாகவும் உங்களை ஒரு ஊழியனாகவும் கருதி செய்யும் தொண்டு. செயல்கள்: கோவிலை தூய்மைப்படுத்துதல், நந்தவனம் அமைத்தல், விளக்கேற்றுதல், அடியார்களுக்கு தொண்டு செய்தல். பலன்: இம்முறை சாலோகம், இறைவனின் உலகத்தில் இருக்கும் நிலை எனும் நிலையை தரும். உதாரணம்: திருநாவுக்கரசர், அப்பர். 2. கிரியை, சற்புத்திர மார்க்கம், மகன் நெறி. இறைவனை தந்தையாக கருதி முறைப்படி சடங்குகள் மற்றும் வழிபாடுகளை செய்வது. செயல்கள்: பூசைகள் செய்தல், மந்திரம் செபித்தல், யாகங்கள், அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளை நெறிப்படி செய்தல். பலன்: சாமீபம், இறைவனுக்கு அருகில் இருக்கும் நிலை எனும் நிலையை தரும். உதாரணம்: திருஞான சம்பந்தர். 3. யோகம், சகமார்க்கம், தோழமை நெறி. இறைவனை தோழனாக கருதி மனதை ஒருமுகப்படுத்தி அகத்தே காண்பது. செயல்கள்: மூச்சுப்பயிற்சி, பிராணாயாமம், தியானம், அஷ்டாங்க யோகம் மூலம் புலன்களை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்புதல். பலன்: சாரூபம், இறைவனின் உருவத்தை பெறும் நிலை எனும் நிலையை தரும். உதாரணம்: சுந்தரர். 4. ஞானம், சன்மார்க்கம், நல்நெறி. இறைவனை அறிவாக கண்டு நானே பிரம்மம் அல்லது அவனும் நானும் ஒன்று என்ற உண்மையை உணர்தல். இதுவே முக்திக்கான இறுதி நிலையாக கருதப்படுகிறது. செயல்கள்: புனித நூல்களை கற்றல், குருவிடம் உபதேசம் பெறுதல், ஆத்ம விசாரணை, நான் யார் என தேடுதல். பலன்: சாயுஜ்யம்,